வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சைட்டில் எல்லாமே மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுவேன். முடிஞ்சால் அதை வந்து ஜூம் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கடையை முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறவங்க பிளாக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் SRK மதன். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கேன். பட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஊசி இடம் கொடுக்காம நூறு நுழையுமா? நிறைய பேர் இதில் ஏமாந்துருக்கலாம் மேபி. ரீசெண்டாக என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஒரு மெசேஜ் பண்ணாங்க. என்ன மெசேஜ் அப்படின்னா, அவங்க வந்து ரெகுலராக ட்ரெஸ் வாங்குறவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆன்லைனில் கோயம்புத்தூரில் ஒரு ஒரு ஐ மீன் இன்ஸ்டாகிராமில். ஸோ இப்போலாம் நேரில் யாராலும் போக முடியல. ஸோ கேர்ள்ஸ்லாம் மோஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் இன்ஸ்டாகிராமில் அந்த ஆட் போட்டு நல்லா வந்தாலே சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு கடைக்கு அப்படின்னு நம்பி ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்படி ஒரு கடை வந்து கிடையவே கிடையாது. அப்படி ஒரு கடையே எனக்கு கிடையாது. ஸோ இன்ஸ்டால அப்படி ஒரு பேஜ் வச்சிருக்காங்க. ஸோ இது யார் வச்சிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, வடக்கு நண்பர்கள். எப்படி சோறு தான் திம்பியா இல்லை வேற ஏதாவது திம்பியா? ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே, இந்த காஸ்டியூம் நல்லா இருக்கே, ஸோ நம்ம போய் இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஸ்டியூம் அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ்டியூமோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 1900 சம்திங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணால் அந்த ரிவ்யூ பார்க்காம, ஸோ நிறைய பேரோட கஸ்டமர் இது பார்க்காம, ஸோ அது யாருனே தெரியாமல் அப்படி ஒரு கடை இருக்கா இல்லைன்னு கூகுளில் கூட எதுவுமே சர்ச் பண்ணாமல், ஸோ எதுவுமேலாம் பிளாங்காக ட்ரெஸ் நல்லா இருக்குது, கடை இன்ஸ்டாகிராமில் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருந்து அந்த ஒரு நம்பிக்கை அப்படின்ற பேரில் வந்து 1900 சம்திங் பே பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பே பண்ணது பிரச்சனை இல்லை, ட்ரெஸ்ஸு வருமானு கேட்டால் ட்ரெஸ்ஸு வரல. ஸோ வராதுக்கு இவங்க போய் கேட்டதுக்கு என்ன அவங்க சைட்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி 2000 சம்திங் 2300 சம்திங் நீங்கள் பே பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸோட விலை என்ன அப்படின்னா 1900. நீங்கள் வந்து 2300 பே பண்ணால் தான் அது வந்து உங்களுக்கு ரிட்டன் உடனே ரீஃபண்டபிள். ஆனால் என்ன அப்படின்னா, அது வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, இந்த வைப் இருக்கே, அதாவது டெப்ட்னு சொல்லலாம். நம்ம வந்து இந்த காசை நீங்கள் வந்து டெபாசிட்டாக வச்சா தான் இந்த கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி இருக்குன்னா, தேட்டரில் 60 ரூபா டிக்கெட் எடுத்து படத்துக்கு போயிட்டு 600 ஸ்நாக்ஸ்க்கு ஆன கதை தான் இந்த கதை. ஸோ 1900 அப்படின்ற இதுக்கு வந்து ட்ரெஸ் இவங்க பே பண்ணி வாங்க வேண்டியதுக்கு 2300 இவங்க டெபாசிட் பே பண்ணால் தான் அதையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இவங்க உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண நான் சொன்னேன், சைபர் கிரைமில் போடுங்க, யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடியில் போய் நீங்கள் மென்ஷன் பண்ணி அதை நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சைடில் என்னென்ன சொல்லுமோ எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அப்படி ஒரு கடை இருக்கா இல்லையானே தெரியாமல் ஸோ நீங்கள் போயிட்டு அதில் ஆர்டர் பண்ணாதீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கேம் இதான் நடக்குது. ஏன்னா அவங்க ஈஸியாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, என்ன வேணால் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ இவங்க சைடில் என்ன இருக்குன்னா, கம்ப்ளைண்ட் கொடுக்கவா வேணாமா, இவங்களுக்கு ஒரு பயன்ட்டே இருக்கும். என்ன ஆனால் நம்ம சைடில் ஃபால்ட் இல்லைல்ல, நம்ம போய் ஆர்டர் பண்ணோம், தெரியாமல் ஆர்டர் பண்ணது இவங்க தப்பு தான். இருந்தாலும் இந்த மாதிரி யாராவது ஏமாந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் போய் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஸோ யாருன்னு கண்டுபிடிங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் பெட்டர். இந்த மாதிரி யாரும் ஏமாறாதீங்க. இன்ஸ்டாகிராமில் மோஸ்ட்டாக இன்றைக்கி நிலைமைக்கு எல்லாருமே வந்து ஏமாற்ற தான் செய்கிறாங்க. யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஏமாற்ற தான் செய்கிறாங்க. இதை பிடிங்க, அடிங்க. என்னப்பா சொல்ற? விளையாடாத. அடிங்கன்னு. அட விளையாடாதப்பா. அடிங்கன்னு. போப்பா. அட்ரா. முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஏமாறாதீங்க. இது ஒரு சின்ன வகையான ஸ்கேம் தான். ஸ்கேமில் என்னங்க சின்ன வகை பெரிய வகை, சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் ஸ்கேம் தான், பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் ஸ்கேம் தான். இப்போ இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி பெரிய பெரிய ஆட்கள்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வடக்கன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இன்ஸ்டாகிராமை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவேர்னஸாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். SRK ஸ்பேஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்க தான் இந்த மாதிரி அனுப்பி இனிமேல் ஏமாறாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ண சொல்லுங்கள். பாய்.